என் வறண்ட வாழ்க்கை செழிக்குமா என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இஸ்மவேல் மரித்து போகும் அளவுக்கு தாகம் ஏற்பட்டது. அவனுடைய தாய் ஆகார் தேவனை நோக்கி கெஞ்சினார். மகன் மரிப்பதை காண முடியாது என்று கெஞ்சினார். தேவனும் அவளை கண்டு அந்த வனாந்தரத்திலே ஒரு தண்ணீர் தடாகத்தை உருவாக்கினார். மகனும் பிழைத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான பேராய் இருந்தார்கள். வனாந்தரத்தில் தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கும்? தாகத்தால் முறுமுறுத்து போனார்கள் மோசேவை. ஆனாலும் தேவன் அவர் தாகத்தை அறிந்திருந்தபடினால் அந்த வறண்ட நிலத்தில் ஆறுகளை உண்டாக்கினார். ஜனங்களும் தாகம் தீர்த்தனர். நமக்கும் அநேக தாகங்கள் உண்டு. தேவனுடைய வசனத்தின் மேல் தாகம் ஏற்படுமானால் நம் இருதயம் எவ்வளவுதான் வறண்ட நிலமாயிருந்தால் அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். வாழ்க்கையில் செல்வம் இல்லாததினாலே, கடன் பிரச்சனையினாலே அநேக வறட்சிகள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அவ்வளவு ஏன், நம் சொந்த பிள்ளைகள் நம் மனம் போல் வாழாமல் இஷ்டத்துக்கு வாழும்போது, கீழ்ப்படியாமல் இருக்கும்போது இவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்களா என்ற ஒரு தாகம் நமக்குள் இருக்கும். எல்லா விதமான தாகத்தை தீர்க்க கர்த்தரிடம் மட்டும் ரெமெடி உண்டுங்க. தேவனை ஆகாரை போல நோக்கி பார்க்கும்போது, மோசேயை போல நோக்கி பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் வறண்ட பகுதிகள் எல்லாவற்றையும் செழிப்பாக்கத்தக்கதாக அதற்கு என்ற ஏற்ற தண்ணீரை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நோக்கி பார்க்கலாங்க, ஏமாந்து போக மாட்டோம். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் மிகவும் தாகமாயிருக்கிறேன். இந்த காரியம் நடக்காதா? ஆத்துமாதாயம் செய்ய மாட்டேனா? என் வாழ்க்கை செழிக்காதா? எத்தனையோ ஏக்கம், எத்தனையோ தாகம், எத்தனையோ வறட்சி என் வாழ்வில் உண்டப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு என்ற ஏற்ற தண்ணீரை கொடுத்து என்னுடைய வறண்ட பகுதிகளை செழிப்பாக்கி என் தாகத்தை தீரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.